தொடர்ச்சி. போஜராஜன் பயபக்தியோடு தனது வலது காலை சிம்மாசனத்தின் முதற்படியில் வைத்து ஏற முயன்றான். அப்போது அந்த சிம்மாசனத்தின் படிகளில் நின்றிருந்த கட்டழகு பெண் பதுமைகள் திடீரென கிண்கிணி நாதம் போல கலீர் கலீரென சிரிப்பலைகளை எழுப்பி கைகொட்டின. போஜராஜன் திகைத்து திடுக்கிட்டு ஒன்றும் விளங்காதவனாக சிம்மாசனத்தின் படிகளில் காட்சி தந்த அழகிய பதுமைகளை நோக்கி மிரள மிரள விழித்தான். ஒருவேளை தான் கண்டது கனவோ என்ற குழப்பம் அவனுக்கு ஏற்பட்டது. பதுமைகள் மறுபடியும் கைகொட்டி கலகலவென நகைத்தன. போஜராஜன் மீண்டும் திகைப்பும் ஆச்சரியமும் உற்றவனாக பதுமைகளை நோக்கி, சிங்கார பதுமைகளே, சிம்மாசனத்தின் மீது ஏற முயன்ற என்னை பார்த்து எதற்காக சிரித்தீர்கள் என்று வினவித்தான். 32 படிகளில் முதற்படிக்கு காவலாக இருந்த சுகேசி என்ற வினோதரஞ்சித பதுமையானது குயிலையும் தோற்கச் செய்யும் இனிமையான குரலில் பேசத் தொடங்கியது. போஜ மாமன்னனே, எதற்கும் ஒரு தகுதி வேண்டாமா? இந்த நவரத்தின சிம்மாசனத்தில் யார் வேண்டுமானாலும் இருந்து ஆட்சி நடத்திட முடியுமோ? இந்த சிம்மாசனத்திலே ஒரு காலத்திலே இருந்து ஆட்சி நடத்திய எங்கள் மாமன்னர் விக்ரமாதித்தனிடம் அமைந்திருந்த அருமை, பெருமை, ஆண்மை, கம்பீரம், வள்ளல் தன்மை, விவேகம் ஆகியவற்றில் ஒன்றாவது உமக்கு இருக்கிறதா என யோசித்து பார்த்தீரா என வினவிற்று. போஜராஜன் குழப்பமடைந்தவனாக, அலங்கார பதுமையை என்னை பற்றியும் என்னிடம் அமைந்திருக்கும் சிறப்புகள் பற்றியும் ஆட்சி நடத்துவதில் எனக்கு இருக்கும் திறமை பற்றியும் இந்த பூ உலகமே வியந்து பாராட்டுகிறது. என்னுடைய குடிமக்கள் ஒரு குறையும் இல்லாதவாறு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும் அளவுக்கு நான் நல்லாட்சி நடத்தி வருகிறேன். வீரத்தில் என்னை மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது என்று அண்டை அயல் தேச மன்னர்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். நீதியும் நியாயமும் அணுவளவும் பிறழ்ந்ததாக சரித்திரமும் இல்லை. இதைவிட ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டிய சிறப்பும் தகுதியும் வேறென்ன இருக்க முடியும்? உங்கள் மன்னனை விட எந்த வகையில் நான் தாழ்ந்தவனாகிவிட்டேன்? தயவு செய்து சொல் என்று கேட்டுக்கொண்டான். வினோதரஞ்சித பதுமை மீண்டும் கலகலவென சிரித்து, போஜராஜனே, ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டிய அடக்கமும் பெருந்தன்மையும் உமக்கு இல்லை என்பது நிரூபணமாகிவிட்டது. உம்முடைய தகுதியையும் சிறப்பையும் புகழையும் பிறர் சொன்னால்தான் பெருமையாக இருக்கும். அவைகளை பற்றியெல்லாம் நீரே பேசுவது தற்பெருமை அல்லவா? எங்களுடைய விக்ரமாதித்த மாமன்னர் தம்மிடம் அமைந்திருந்த அரும்பெரும் குணங்களை பற்றி, ஆட்சி திறமை பற்றி ஒரு நாள் கூட தாமே தற்பெருமையாக பேசியது கிடையாது. ஆனால் பூவுலகம் மட்டுமல்ல, விண்ணுலகமும் கடவுளர்கள் வாழும் பொன்னுலகமும் எங்கள் மாமன்னரை வாயார மனதார போற்றின என்று கூறிற்று. வினோதரஞ்சித பதுமையின் நியாயமான வாதத்தை செவிமடுத்த போஜராஜன் அடக்கமான குரலில், வினோதரஞ்சித பதுமையே, நீ கூறுவதில் உள்ள நியாயத்தை நான் உணர்கிறேன். ஒரு மன்னனானவன் தன் காதில் விழும் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். புகழ்ச்சியை கண்டு பூரிப்படைவதும்